ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நான் சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்ருந்தோம். அதில் பார்ட் 4 போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஒர்க் இருந்தது. கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட், அதாவது எல்லா டாப்பிக்குமே மேக்ஸில் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை நான் கவர் பண்ணி கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். கொஞ்சம் ஒரு 2 நாள் லேட்டானாலும் நான் வீடியோ போட்டுருவேன். கண்டினியூவாக பாருங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 4 பார்க்கலாம். இந்த பார்ட் 4 வந்து எது ரிலேட்டடாக இருக்குன்னா ஃபுல்லாக இயற்கணித விதிகள் சார்ந்ததாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படிலாம் அந்த சுருக்கலாம், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம், அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபார்முலாலாம் நமக்கு 6வதுலேருந்தே படிச்சுட்ருக்கோம். a + b த ஹோல் ஸ்கொயர், a - b த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் - b ஸ்கொயர்னா a + b × a - b. அடுத்தது a³ + b க்யூபு, a³ - b க்யூப். அது a + b த ஹோல் க்யூப், a - b த ஹோல் க்யூப். இது எல்லா ஃபார்முலாவுமே நீங்கள் தரவாக இருக்கணும். அப்போ தான் இந்த சிம்பிளிஃபிகேஷனில் இது அதாவது இயற்கணித விதிகள் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின் கேட்டால் நீங்கள் சால்வ் பண்ண முடியும் டக்குன்னு. அடுத்தது இங்கே பாருங்கள், a³ + b³ + c³ - 3abc. இந்த வச்சு ஒரு கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கான். அதனால் இந்த ஃபார்முலாவை நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் என்ன ஃபார்முலானா a + b + c × a² + b² + c² - ab - bc - ca. ஓகேங்களா? இப்போது இஃப் a + b + c மதிப்பு 0வாக இருந்தால், இதோட மதிப்பு 0வாக இருந்தால் இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆகிடுங்களா? ஏன்னா ரெண்டு பெருக்கல்ல இருக்குது. அப்போ இந்த ஃபுல் டேர்மும் 0வாக ஆகிடும். அப்போ இஃப் a + b + c 0ங்கும் போது நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? a³ + b³ + c³ மதிப்பு இந்த -3abc அந்த பக்கம் வரும்போது +3abcயாக மாறிடும். ஓகேங்களா? ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக 0 ஆகிடும். அடுத்த ஃபார்முலா a + b + c த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா a² + b² + c² + 2 × ab + bc + ca. அடுத்தது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ரெண்டையும் மைனஸ் பண்ணனா நமக்கு கிடைக்கிறது 4ab. ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தடில் ஏதாவது சம் கொடுத்துருந்தால் நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணி அது ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் பெருக்கி 4ஓட பெருக்கிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது a + b த ஹோல் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ப்ளஸ் a - b த ஹோல் ஸ்கொயர் வகுத்தல், இங்கே மைனஸ் பண்ணணும், இங்கே ப்ளஸ் பண்ணி a² + b² வகுத்தால் நமக்கு விடை 2ன்னு கிடைக்கும். அதே இங்கே வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர் வகுத்தல், இங்கே ab. ஓகேங்களா? பெருக்கல்ல இருக்குது ab. இங்கே a² b² கூட்டலில் இருக்குது. இது பெருக்கல்ல இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொஷின் இருந்தால், இது இந்த ஃபார்மேட்டில் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, நம்ம பார்க்க போகிறோம். இதோட மதிப்பு வந்து 4ன்னு போட்டுருணும். அவ்வளோதான். நம்ம எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குனாவே கண்ணை மூடிட்டு 4 ஆன்சர். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் 2, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் 4ab. ஓகேங்களா? 4ஓட இந்த ஏபியோட மதிப்பை பெருக்கி போட்டுருணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இது எல்லாமே இது வரையிலும் பார்த்ததெல்லாம் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் எல்லாமே ஃபார்முலா பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு சம்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் சுருக்குக. x² - 25 வகுத்தல் x + 3. இங்கே வகுத்தல். ஓகேங்களா? வகுத்தல் x + 5 த ஸ்கொயர் டிவைடட் பை x² - 9. இது 2019, 2021 2 வருஷம் இது ஒரே கொஷினே ரிப்பீட் ஆகி கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலான்னா x² 25 வந்து 5² எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது x + 3. இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றணுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இதை தலைகீழாக எடுத்து எழுதணுங்களா? பகுதியில் இருக்கிறத தொகுதியிலையும், தொகுதியில் இருக்கிறத பகுதியிலையும் எடுத்து எழுதணும். இப்போ பகுதியில் இருக்கிறத தொகுதியில் எடுத்து எழுத போகிறோம். x² - 9 எப்படி எழுதலாம்? 3² எழுதலாங்களா? வகுத்தல் இங்கே என்ன இருக்குது? x + 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபார்முலா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? a² - b²க்கு என்ன ஃபார்முலா? a + b × a - bங்களா? அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுறோம். a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. a + b × a - bன்னு எழுதணும். நம்ம a + bனா x + 5, a - bனா x - 5 வகுத்தல் இங்கே x + 3ன்னு இருக்குது. பெருக்கல் இங்கே என்ன இருக்குது? இதுவும் a² - b² ஃபார்மேட் வடிவில். அதனால தான் இந்த 9 3² எழுதணும், இந்த 25 5² எழுதணும். ஓகேங்களா?
இப்போ ஏ ப்ளஸ் பினா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 வகுத்தல் இங்கே என்ன இருக்குது, இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து விரிவுபடுத்த வேணாம். இந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவில் கூட பண்ணலாம். ஆனால் இந்த சம்மில் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 5 இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 5 இது கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, இது டைம் வேஸ்ட்டு தான். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆகிடுங்களா. இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 இதில் 1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு, எக்ஸ் மைனஸ் 5 மேலே இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது வகுத்தல் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 1 மட்டும் இருக்கும். ஏன்னா 1 கேன்சல் ஆகிடுச்சு, 1 மட்டும் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து இதோட விடை. இது வந்து 2 வருஷம் இது ஒரே கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த 2வது சம் பார்க்கலாம். 679 + 458 ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவில் இருக்குது. மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வகுத்தல் ஏபி. ஓகேங்களா, இந்த ஏ இந்த பி. ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபார்மேட் வடிவில் இருந்தால் இது 2021 கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம், அது பார்க்கலாங்களா. இந்த ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வகுத்தல் ஏபின்னு இருந்தால் அதோட விடை என்ன கண்ணை மூடிட்டு போடணும், 4ன்னு போட்டுருணும். அதே ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இங்கே மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு இருந்து கீழே எப்படி இருக்கணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருந்தால் அதோட விடை 2. இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வகுத்தல் இது ஏபிங்களா, அந்த மாதிரி இருந்தால் நமக்கு விடை என்னன்னு சொல்லியிருந்தோம், 4. இதோட விடை இதெல்லாம் சால்வ் பண்ணவே தேவையில்லை, ஆன்சர் 4ன்னு போட்டுருணும் கண்ணை மூடிட்டு. அதே இந்த சம் வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வகுத்தல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருந்தால் இதோட விடை 2. ஓகேங்களா, இதோட விடை 2ன்னு போட்டுருணும். இது 2016 கேட்டிருக்காங்க, அது 2021 கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு 117ன்னு கொடுத்துருக்காங்க. ஏபியோட மதிப்பு 54ஆகவும் இருந்தால் ஏ ப்ளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ஏபிங்களா. இப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதியிடலாம். இங்கே ஏ ப்ளஸ் பிக்கு தான் ஏ ப்ளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பி கேட்குறோன்னா நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு தான் ஃபார்முலா இருக்குது. நம்ம இந்த விடையை கண்டுபிடிச்சி ரூட் எடுத்தோமா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். பார்க்கலாங்களா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு என்ன 117ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு பதிலாக 117 ப்ளஸ் 2 இன்ட்டு இங்கே என்ன அது ஏபிக்கு பதிலாக 54ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 54 2ஆல் பெருக்குன்னா என்ன கிடைக்கும், 8 × 2 10 108ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 108. இப்போ இந்த ஏ ப்ளஸ் பி இது 2 கூட்டினோமா என்ன கிடைக்கும், 108 ஒரு 17 15க்கு 5 மீதி 1 2 125ன்னு வந்துருங்களா. இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 125. அடுத்தது வகுத்தல் ஏ மைனஸ் பி கேட்குறாங்களா. அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா, இதுக்கு வந்து ப்ளஸ் 2ab இங்கே மைனஸ் 2ab. இப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 117. ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 117 தான் கூட்டணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு 117. இந்த 108ஓட 117 கூட்டினா 15க்கு 5 ரிமைனிங் 1 2 1 1 கூட்டினா 2 225. சாரி. அடுத்தது இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு 117ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் என்ன பண்ணணும், 2 இன்ட்டு ஏபி 2 இன்ட்டு ஏபியோட மதிப்பு ஆல்ரெடி பெருக்கி போட்டிருக்கோம் 108. ஓகேங்களா, இப்போ 117லேருந்து 108 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 9ன்னு கிடைக்கும், 9. இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து 9. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ ப்ளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியும், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தெரியும். நமக்கான ஸ்கொயர் கேன்சல் பண்ணி கேட்குறாங்களா. அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் 225, ஏ மைனஸ் பிக்கோட மதிப்பு 9. இதுக்கு வந்து ஸ்கொயர் எடுத்தால் என்ன, அதாவது ரூட் எடுத்தோமா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுங்களா. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பின்னு கிடச்சிருங்களா.
இதுக்கெலாம் ரூட் எடுத்தால் நமக்கு 15 வகுத்தல் 9 அதாவது 3ன்னு கிடைக்குங்களா. 9க்கு ரூட் எடுத்தோமா 3, 4 3 3 5 15. அப்போ a + b வகுத்தல் a - bயோட மதிப்பு 5. ஓகேங்களா, இதுதான் விடையாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் 5வது a + b மற்றும் a - bயோட மதிப்புகள் முறையே 7 மற்றும் 4. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி சம்மில் அதாவது a² + b² மதிப்பும் abயோட மதிப்பு கொடுத்துட்டு இந்த a + b வகுத்தல் a - bயோட மதிப்பு கேட்டிருந்தான். இப்போ a + b a - bயோட மதிப்பு கொடுத்துட்டான். அப்படின்னா ஏபியோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஏபியோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலான்னா நம்ம ஒரு ஃபார்முலா ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஏபியோட மதிப்பு கேட்குறான். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாங்களா. நமக்கு a + b a - b கொடுத்துட்டான். அப்போ ஏபியோட மதிப்பு கேட்குறானா, அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். a + b ² மைனஸ் a - b ² ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன விடை கிடைக்கும், 4ab வரும். ஓகேங்களா, 4ab வரும். அப்போ இந்த ஏபியோட மதிப்பு இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த a + bயோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 7. a - bனா 4. அப்போ a + b ² இருக்குது. அப்போ 7² மைனஸ் a - bயோட மதிப்பு 4. 4² 4 இன்ட்டு இந்த ஏபியோட மதிப்பு தான் கேட்குறான். அப்போ ஏபி அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து 7 49ங்களா மைனஸ் 16. இங்கே 4ab இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 9ல் 6 கழிச்சிட்டா 3, 4ல் 1 கழிச்சிட்டாலும் 3. இங்கே என்ன இருக்குது, 4ab இருக்குது. அப்போ ஏபியோட மதிப்பு தான் நமக்கு வேணும். ஓகேங்களா, ஏபியோட மதிப்பு வேணும்னா என்ன பண்ணணும், இந்த பெருக்கல் இருக்கிற 4 இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும். அப்போ இதுதான் வந்து ஏபியோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு இந்த மாதிரி கேட்டு சிம்பிளிஃபிகேஷனில் கொடுத்துருந்தானாவே இந்த ஃபார்முலாலாம் நமக்கு ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் தான் கடகடன்னு போட முடியும். இல்லைனா இது நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி அதில் பிஏலாம் கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி அந்த மாதிரி போடுவோம். இது வந்து சிம்பிளாக அந்த மாதிரி போட்டு முடிச்சிடலாம். 2017 கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் a + b + cயோட மதிப்பு 13, a² + b² + c² மதிப்பு 69னா ab + bc + caவோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. 2018 ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஸ்கொயர். இதோட ஃபார்முலா என்ன, a² + b² + c² + 2 இன்ட்டு ab + bc + caங்களா. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, a + b + cயோட மதிப்பு என்ன 13ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட மதிப்பு 13, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அடுத்தது a² + b² + c² மதிப்பு 69ன்னு கொடுத்துட்டாங்க. 69 + 2 இன்ட்டு அடுத்தது ab + bc + caவோட மதிப்பு தான் என்ன நம்மளை கேட்குறாங்க. அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், 13 ஸ்கொயர் பண்ணலாங்களா. 13 ஸ்கொயர் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 169ன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் 69 இங்கே வரும்போது மைனஸ் 69 மாறிடும். இங்கே 2 இன்ட்டு ab + bc + ca. இப்போ 169லேருந்து 69 மைனஸ் பண்ணிட்டோமா என்ன கிடைக்கும், 100ன்னு வந்துருங்களா. இந்த பெருக்கல் இருக்கிற 2 வரும்போது வகுத்தலாக மாறிடும் ca. அடுத்தது இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 50ன்னு கிடைக்குங்களா. அப்போ ab + bc + caவோட மதிப்பு 50. ஓகேங்களா, 2018 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 0.1 × 0.1 ப்ளஸ் 0.01 × 0.01 வகுத்தல் 0.0101. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, மேலே வந்து இது வந்து a × a² ஃபார்மேட்டில் இருக்குங்களா, ப்ளஸ்ஸு. கீழே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இதை பின்னு எடுத்துக்கலாம், b². ஓகேங்களா, இது b, இது a² + b² வகுத்தல் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இந்த ஏவை ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இதை அதாவது இதை பெருக்கிட்டோமா நமக்கு என்ன கிடைக்கும், புள்ளிக்கு அடுத்து இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம். இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 0.01ன்னு வந்துருங்களா. அடுத்தது இதை பெருக்குனா என்ன கிடைக்கும், a²யும் b²யும் அதாவது பியையும் ஸ்கொயர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கூட்டுறோம். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், இது 0.004 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா இங்கே 2 ஸ்தானம் இங்கே 2 ஸ்தானம். அப்போ 0.1ங்களா. இப்போது ரெண்டையும் நம்ம கூட்டணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்,
இங்கே வந்து 0ங்கிறதா அர்த்தங்களா 1 0 1 0 புள்ளிங்களா 0.0101ங்களா இங்கே 0.0101 இருக்குங்களா அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது கீழே அதே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை ஏவை ஸ்கொயர் பண்ணி பிஏ ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதுக்கு சமமாக இருக்குங்களா கீழே இப்போ மேலேயும் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கீழே என்ன இருக்குது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும் ஓகேங்களா இதோட மதிப்பு 1 இது சுருக்குனா நமக்கு 1ன்னு கிடைக்கும் 2019 கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மாடல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து 260 பெருக்கல் 260னா ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குங்களா ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 1 இங்கே வந்து 104 பெருக்கல் 104ங்கிறத பின்னு எடுத்துக்கலாங்களா அப்போ பி ஸ்கொயரு ஓகேங்களா இப்போ 1/b ஸ்கொயருங்கிறத நம்ம பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் ஒன்றும் அந்த மாதிரி 1/ன்னுலாம் போட தேவையில்ல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா. அடுத்தது மைனஸ் இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குங்களா இங்கே என்ன இருக்குது இங்கே வந்து ஸ்கொயர் கிடையாது இந்த மைனஸ் இங்கே என்ன இருக்குன்னா ஏ இது வந்து ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோமா அப்போ இங்கே 260 என்னென்னு எடுத்துக்கணும் ஏன்னு எடுத்துக்குவோம். அடுத்தது மைனஸ் பிங்களா ஏன்னா இந்த 104 வந்து நம்ம இங்கே பின்னு தானே எடுத்துருக்கோம் பி ஸ்கொயர்னு அப்போ பி தான் ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம் அதாவது ஃபார்முலா பிரகாரம் விரிவாக்கி எழுதணுன்னா இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வருங்களா இதுக்கு அப்போ மைனஸ் உள்ள போயிருக்கும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வந்துடும் ஓகேங்களா ப்ளஸ் 2ab வந்துடும். இந்த ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேருங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே மைனஸ் இருக்குங்களா மைனஸ் இந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மைனஸ் வந்து உள்ள அப்புறம் பெருக்கி காட்டுறேன் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abங்களா மைனஸ் 2abன்னு வரும் இதுக்கு ஃபார்முலா. ஆனால் இந்த மைனஸை உள்ளே பெருக்கும்போது என்ன ஆகுனா இந்த மைனஸை உள்ளே பெருக்கும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்துடும் ஓகேங்களா இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் இருக்கும் ஆனால் இந்த மைனஸ் உள்ளே பெருக்கும்போது மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும் இங்கே மைனஸ் 2abன்னு வரும் ஆனால் இந்த மைனஸால் பெருக்கும்போது என்ன ஆகும் ப்ளஸ் 2abன்னு வந்துடும் ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும் நமக்கு என்ன விடை 2abன்னு மட்டும்தான் வரும். அப்போ 2 இன்ட்டு ஏவோட மதிப்பு 260 பியோட மதிப்பு என்னது 104ங்களா பி வந்து 1/104 தான் நம்ம பின்னு எடுத்துருக்குறோம் ஓகேங்களா. இப்போ வந்து இதை வந்து கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணிட்டோமா நமக்கு என்ன கிடைக்குன்னா 5ன்னு கிடைக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் கன்ஃபியூஸே பண்ண தேவையில்ல நமக்கு என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்து மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருந்தால் 2abன்னு போட்டுக்கணும் ஓகேங்களா 2abன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 2 போட்டு அந்த ஏவுக்கு பதிலாக 260னும் பிக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம் 1/104 தான் நம்ம பி ஸ்கொயர்னு எடுத்துருந்தோம் அப்போ 1/104 தான் போடணும் பியோட மதிப்பை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 5ன்னு கிடச்சிரும். இது 1 2 I 2 10 2 2 4ங்களா இப்போ 5 டைம் பெருக்கணுமா என்ன கிடைக்கும் 5 டைம் வகுத்தா 5 52 260ன்னு வந்துடும். அடுத்த சொம்மு 9வது சொம்மு 2x + 3yயோட மதிப்பு 14ன்னு கொடுத்துட்டாங்க xyயோட மதிப்பு 3ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ 4x² + 9y² மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2x + 3y = 14ன்னு கொடுத்துருக்காங்களா நான் வந்து 2 பக்கமும் ஸ்கொயர் எடுக்க போகிறேன் ஓகேங்களா இங்கே ஸ்கொயர் எடுத்தால் இந்த சைடு ஸ்கொயர் எடுக்கணும். இப்போ இது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவில் இருக்குதுங்களா அப்போ என்ன எப்படி விரித்து எழுதலாம் a² + b² + 2abன்னு எழுதலாங்களா. இப்போ a ஸ்கொயர்னால் இதை ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயர் பண்ணால் 4x² வந்துருங்களா ப்ளஸ் b ஸ்கொயர்னா 9y² ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு a இன்ட்டு பிங்களா அப்போ 2 2 4 4 12 xyன்னு வந்துருங்களா இங்கே 14 ஸ்கொயர் அப்படியே இருக்குது ஓகேங்களா. நமக்கு என்ன தேவை 4x² + 9y² மதிப்பு தான் கேட்குறாங்க. இப்போது 4x² + 9y² அதை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து 14 ஸ்கொயர் பண்ண போகிறோம்
14 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 196ன்னு கிடச்சிருங்களா. மைனஸ் இந்த ப்ளஸ் 12xy இந்த சைடு வரும்போது மைனஸ் 12xyன்னு வந்துடும். இந்த xyக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க 3. அப்போ 3 12 36ன்னு வந்துடும். அப்போ 196லேருந்து 36 மைனஸ் பண்ணணும். 36 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 160ன்னு கிடச்சிரும். அப்போ 4x² + 9y² மதிப்பு 160. 2019 கேட்டாங்க. இது வந்து என்ன பண்ணணும், இதோட மடங்குகளாக இருக்குது அப்படின்னாவே இங்கே 2னா இங்கே 4, 3னா 9னாவே நம்ம என்ன பண்ணணும், a + b² ஃபார்முலா யூஸ் பண்ணோமா இங்கே இந்த ஃபார்மேட் வந்துடும். ஓகேங்களா. இப்போ இதோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. இதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போய் கொடுத்துருக்குற மதிப்பெல்லாம் பிரதியிட்டால் ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். x³ வகுத்தல் x - y + y³ வகுத்தல் y - xங்களா. இப்போ நமக்கு பகுதி 2 சேமாக இருந்தால் தொகுதியை கூட்டிக்கலாம். இங்கே x - y இருக்குது, இங்கே y - x இருக்குது. அப்போ ஒரு ஒரு மைனஸை காமனாக வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இங்கே வந்து என்னவாக இருக்கும், மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டா மைனஸ் போட்டுக்கலாம். y³ இங்கே என்ன இருக்கும், -x + x மாறிடும், +y -y மாறிடும். ஓகேங்களா. இப்போ வந்து பகுதி 2 சமமாக இருக்குங்களா. அப்போ தொகுதியை கூட்டிக்கலாங்களா. தொகுதியை கூட்டிட்டா x³ - y³ வகுத்தல் x - yங்களா. இப்போ a³ - b³ என்ன ஃபார்முலா, a³ - b³ ஃபார்முலா a - b × a² + ab + b²ங்களா. இப்போ அந்த ஃபார்மேட் வடிவில் மேலே எழுத போகிறோம். அப்போ x - y abக்கு பதிலாக என்னது xy, a² x² ப்ளஸ் abனா xy + y²ங்களா. வகுத்தல் இங்கே என்ன இருக்குது x - yன்னு இருக்குது. 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், x² + xy + y²ங்கிறது தான் இதோட விடை. இதை சுருக்கிறதுக்கான விடை. ஓகேங்களா. 2021 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த கணக்கு 2018 கேட்டிருக்காங்க. a³ + b³ வகுத்தல் a² + 2ab + b² a² - b² வகுத்தல் a - b ஆல் பெருக்க கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. a³ + b³ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a + b × a² - ab + b²ங்களா. அடுத்தது வகுத்தல் இங்கே என்ன இருக்குது, a + b² ஃபார்முலா அடியில் இருக்குங்களா. a² + b² + 2ab அதாவது a + b² ஃபார்முலா அடியில் எழுதலாம். இதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இதாவது பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ a² - b²னா a + b × a - b அந்த ஃபார்முலா அடியில் எழுதலாம். வகுத்தல் இங்கே ஒரு a - b இருக்குது. இந்த a - b கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே ஒரு a + b இங்கே ஒரு a + b. அப்போ a + b² அடிமான சமமாக்கும் போது அடுக்க 2 கூட்டிக்கணும். இங்கோன்னு 2. அப்போ இங்கே இருக்கிற 2ஓட கேன்சல் ஆகிடுங்களா. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன விடை இருக்குது, a² - ab + b²ங்கிறது தான் இதோட விடை. அடுத்த சம்மு 789 இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a³ ஃபார்மேட்டில் இருக்குதுங்களா. a³ இது ஃபுல்லாக a³ இங்கே ப்ளஸ்ஸு, இது b³ ஓகேங்களா. கீழே என்ன இருக்குது, இது a², இங்கே மைனஸ் இருக்குது, ஏவையும் பியையும் பெருக்கியிருக்கிறாங்களா. அப்போ ab, அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது ஓகேங்களா. ப்ளஸ் இது வந்து பிங்களா, பிங்கிற இடத்துல இருக்குங்களா, 211ங்கிறது b. அப்போ b², a³ + b³ மேலே இருக்குது, கீழே a² - ab + b² ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி எழுதணும்னா a + b தான் ஆன்சர். ஓகேங்களா. அப்போ a + bன்னு என்ன பண்ணணும், 789ஐயும் 211ஐயும் கூட்டினா 0 மீதி 1, 0 மீதி 1 என்ன கிடைக்கும் 0. அப்போ இதோட விடை 1000 தான் இதோட விடை. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் a + bன்னு போட்டுக்கணும். அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினும் இந்த என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இது a², இங்கே என்ன இருக்குது a²ன்னு எழுதிக்கலாங்களா. இங்கே ப்ளஸ்ஸு, அடுத்தது இங்கே என்ன இருக்குது 2 × ab ஓகேங்களா. இங்கே பெருக்கல் 2 × ab ஃபார்மேட்டு, இங்கே ப்ளஸ்ஸு, அடுத்து இது b²ன்னு எழுதலாங்களா. வகுத்தல் இங்கே என்ன இருக்குது a² - இதை b²ன்னு எடுத்துக்கிட்டா
இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருங்களா. இது வந்து எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். இந்த ஏ ப்ளஸ் பி இங்கே ஒரு ஏ ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? ஏ ப்ளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பின்னு இருக்குங்களா. அப்போ ஏவையும் பியையும் ஒரு டைம் கூட்டணும். 1.75 ப்ளஸ் 0.75 கூட்டணும் வகுத்தல் 1.75 மைனஸ் 0.75 ஏ மைனஸ் பி. ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? ஏ ப்ளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பின்னு போடணும். இப்போ இதை கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, இங்கேருந்து ஒரு 1.25 இங்கே ஒரு 3/4 இருக்குது. அப்போ எத்தனை வரும்? 2.5 வருங்களா. 2.5ன்னு வந்துடும். அடுத்தது கீழே வந்து 1.25லேருந்து 3/4 கழிச்சிட்டோமா 1 மட்டும்தான் வரும். ஓகேங்களா. அப்போ 2.5ன்னு இருக்குது. இதோட விடை வந்து 2.5. அடுத்த கொஸ்டின், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. மைனஸ் இது பி கியூபு வகுத்தல் இங்கே என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ஏவையும் பியையும் பெருக்கியிருக்காங்க ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வகுத்தல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா ஏ மைனஸ் பின்னு விடை போடணும். ஓகேங்களா. ஏவையும் பியையும் ஒரு முறை கழித்து போட்டால் நமக்கு ஆன்சர் 8.94லேருந்து 3.56 வந்து கழிக்கணும். ஓகேங்களா. கழிச்சா நமக்கு ஆன்சர் வந்து 5.38ன்னு கிடைக்கும் விடை. இதே மாதிரி முன்னாடி ஒரு சம் பார்த்தோம். அது எப்படி பார்த்தோன்னா, இங்கே ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ங்களா. இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸில் இருக்குது. ஆனால் அங்கே வந்து இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருந்தது. பார்க்கலாங்களா. இந்த சம்மு தான். இங்கே என்ன இருக்குது? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் வகுத்தல் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இருந்தால் ஏ ப்ளஸ் பின்னு போடணும். ஓகேங்களா. இங்கே ப்ளஸ்ஸுன்னு இருந்தால் இங்கே ஏ ப்ளஸ் பி. அதே இந்த சம்மில் என்ன இருக்குது? இங்கே மைனஸ்ன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ இங்கே மைனஸ்ன்னு இருக்கும்போது இங்கே ஏ மைனஸ் பின்னு போட்டுருணும். அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் மைனஸ் சி கியூப் அப்படிங்கிற மதிப்பு. ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது குரூப் 4 2016 கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc அப்படின்னு இருந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. இது வந்து ஒரு ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணணும்னா, இதோட க்யூபோட மதிப்பு கேட்குறாங்களா. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு 0வாக இருந்தால் இப்போ என்ன பண்ணா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஃப் அப்படின்னு போட்டு ஒரு ஃபார்முலா எழுதியிருந்தேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு 0வாக இருந்தால் இந்த ஃபார்முலா எப்படி நம்ம எழுதலாம்? ஏ கியூப் பி கியூப் சி கியூபோட மதிப்பு 3abcன்னு எழுதியிருந்தோமா. இப்போ நமக்கு என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு ஏபி, இது ஏ கியூப் பி கியூப் சி கியூப். ஆனால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சினா 16 7 மைனஸ் 23ங்களா. இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 23 மைனஸ் 23 0ன்னு வந்துடும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு 0ன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூபோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட மதிப்பு என்னது? 3 இன்ட்டு ஏபிசிங்களா. அப்போ 3 இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? 3 இன்ட்டு ஏவோட மதிப்பு 16, பியோட மதிப்பு 7, சியோட மதிப்பு மைனஸ் 23. இதை மட்டும் பெருக்கிட்டால் நம்மளுக்கு ஏ கியூப் பி கியூப் மைனஸ் சி கியூப், அதாவது என்னது 16 கியூபு ப்ளஸ் 7 கியூபு மைனஸ் 23 கியூபோட மதிப்பு என்னான்னு கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போ 3 இன்ட்டு ஏபிசியோட மதிப்பை போட்டாச்சு. இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு மைனஸ் 7728ன்னு விடை கிடைக்கும். இங்கே வந்து கியூப் பண்ணனா இதுதான் விடை. இந்த கொஷின் வந்து குரூப் 4ல் 2016 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 2018 கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு 2 + √3னா 1/xன்னு என்னது? அதோட தலைகீழி என்னவாக இருக்கும்? 2 - √3ன்னு வருங்களா. இப்போ 1/x 2 - √3.
அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு என்னவாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1/x ரெண்டையும் கூட்டினா என்ன? எக்ஸோட மதிப்பு 2 ப்ளஸ் √3. 1/xஐ நம்ம எப்படி எழுதலாம்னா, இது வந்து எக்ஸோட மதிப்பு தான் இது. 1/xனா அதோட தலைகீழி 2 மைனஸ் √3ன்னு எழுதுகிறோம். அப்போ ப்ளஸ் √3 மைனஸ் √3 கேன்சல் ஆகி நமக்கு என்ன விடை கிடைக்குது? 4ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு 4. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு எக்ஸோட மதிப்பு கிட்டத்தட்ட 1/xோட மதிப்பு அதோட தலைகீழி கொடுத்து கூட்ட சொன்னாவோ அதாவது கழிக்க சொன்னாவோ நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ்னால் மைனஸில் மாற்றிக்கணும், மைனஸ்னால் ப்ளஸில் மாற்றி போடணும், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1/xோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி சமயம் என்ன பார்த்தோம்? எக்ஸோட மதிப்பு கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு என்னான்னு கேட்டிருந்தாங்க, அதோட தலைகீழி. ஆனால் இந்த கணக்கில் எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்துட்டான். அப்போ எக்ஸ் மைனஸ் 1/x என்னான்னு கேட்குறாங்க. நமக்கு இது வந்து ஷார்ட்கட்டில் தான் போட்டாகணும். நம்ம ஃபார்முலா பிரகாரம் போட்டால் ரொம்ப லென்த்தாக போகும். இப்போ எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 2ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸுக்கு பதில் 1ன்னு போட்டு பார்க்கலாங்களா? 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் 1ன்னு போட்டு பார்க்குறேன். 1/1ங்களா? இப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 1 + 1 2ன்னு வந்துருச்சு. அப்போ 2ன்னு வந்துருச்சிங்களா? இப்போ எக்ஸுக்கு மட்டும் என்னன்னு பிரதிடுறோம்? 1ன்னு பிரதிடுறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1/xோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 1/1ங்களா? இப்போ 1 மைனஸ் 1 என்ன வரும்? 0 வரும். 0 தான் ஆன்சர். ஓகேங்களா? இது ஷார்ட்கட்டில் தான் போய் ஆகணும். 2022 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு 5 அப்படிங்கும்போது x² + 1/x² மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்தால் இங்கேயும் ப்ளஸ் இருக்குங்களா? ப்ளஸ்ஸில் இருந்தால் நமக்கு ஃபார்முலா எப்படி வரும்னா a² - 2ன்னு வரணும். ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு கொடுத்துட்டு ஸ்கொயர் x² + 1/x² கேட்டால் a² - 2. இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் வரணும். அப்போ a², இந்த ஏங்கிறது ஏவோட மதிப்பு என்னென்னா 5. ஓகேங்களா? 5² எவ்வளோ? 25 - 2 என்ன வரும்? 23ன்னு வரும். அதாவது x² + 1/x² மதிப்பு 23. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு 5னா x³ + 1/x³ மதிப்பு என்ன? இது 2017 கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலானா a³ - 3a. ஓகேங்களா? இதே ஸ்கொயரில் கேட்டால் a² - 2 க்யூப் வந்துருச்சுன்னா a³ - 3a. ஏவோட மதிப்பு என்ன? 5. 5 க்யூபுங்களா? மைனஸ் 3 × 5. இப்போ 5ஐ க்யூப் பண்ணோம். 25 × 5 என்ன வரும்? 125 மைனஸ் 15ங்களா? அப்போ நமக்கு விடை 110ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? x³ + 1/x³ மதிப்பு 110. 2017 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டால், அதாவது இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு இங்கேயும் ப்ளஸ்ஸு எக்ஸு கொடுத்துட்டு x³ கேட்டால் a³ - 3aன்னு வரும். இங்கே மைனஸ் கொடுத்துருக்கான். y - 1/y மதிப்பு 6. அப்போ இங்கே எக்ஸு இங்கே ஒய் எந்த வேரியபிள்னாலும் கொடுக்கலாம். இங்கே y³ - 1/y³ மதிப்பு என்னான்னு கேட்டால் நமக்கு ஃபார்முலா என்னென்னா a³ + 3a. ஓகேங்களா? இங்கே ப்ளஸ்ஸில் கொடுத்துருந்தா மைனஸில் வரும், மைனஸில் கொடுத்துட்டா ப்ளஸில் வரணும். அப்போ a³ மதிப்பு என்னது? 6. 6 க்யூபுங்களா? -3 × 6. இங்கே மைனஸில் ப்ளஸ்ஸு, ஏன்னா இங்கே ஃபார்முலா என்ன? நமக்கு ப்ளஸ்ஸு. அப்போ 6 க்யூப் வந்து 216. 216 3 × 18. ஓகேங்களா? 216ஐயும் 18ஐயும் கூட்டினா நமக்கு 234ன்னு கிடைக்கும். இது குரூப் 4 2017 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து 4, x⁴ + 1/x⁴ மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து a⁴ - a² + 2. இப்போ ஏவோட மதிப்பு என்ன? 4. 4 × 4 மைனஸ், ஃபஸ்ட்டு மைனஸ் அடுத்தது ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும். அதாவது இங்கே ரெண்டுமே ப்ளஸ்னால் மைனஸில் வரும், ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ 4 × இங்கே என்னது a² 16 + 2. ஓகேங்களா? இப்போ
4 4 முறை பெருக்குனா என்ன வரும்? 16 16 16 256ங்களா? மைனஸ் 6 4 24 மீதி 2 4 2 6 ப்ளஸ் ஒரு 2 2 கூட்டிட்டா 66ன்னு வந்துருங்களா? அடுத்தது 256லேருந்து 266. இப்போ என்ன பண்ணணும்னா 16 நாங்கள் 64 அப்படியே போட்டுக்கணும் ப்ளஸ் 2. அடுத்தது 256லேருந்து 64 கழிச்சிட்டோமா நமக்கு 192 கிடைக்கும். ப்ளஸ் 2 194. 194 தான் இதோட மதிப்பு. இது வந்து இன்னொரு ஃபார்முலாலையும் போடலாம். இதுக்கு பதிலாக அதாவது x² ப்ளஸ் 1/x² மதிப்பு என்ன? a² மைனஸ் 2ங்களா? அப்போ இதுக்கு ஸ்கொயர் பண்ணுங்களா? அப்போ x⁴ ப்ளஸ் 1/x⁴ இந்த ஸ்கொயரோட மதிப்புக்கு ஸ்கொயர் பண்ணணும். அப்போ a² மைனஸ் 2 கண்டுபிடிச்சி அதோட மதிப்புக்கு ஸ்கொயர் பண்ணி அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி பண்ணினாலும் 194 தான் வரும். இதுவும் வந்து 194 தான். இதுலேருந்து முதல்ல இதை மைனஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் இந்த 2 கூட்டணும். ஓகேங்களா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த 2 கூட்டினா 194. இப்போ இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே ஒரே இதாக கொடுக்குறேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து மதிப்பு ஏன்னா x² ப்ளஸ் 1/x² மதிப்பு a² மைனஸ் 2. ஓகேங்களா? இதுக்கு வந்து a³ மைனஸ் 3a. இது வந்து a⁴ மைனஸ் 4a² ப்ளஸ் 2. இது வரையிலும் சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு தான் 2 கூட்டணும். அப்போ தான் ஆன்சர் வரும். அடுத்தது a⁴ மைனஸ் 5a³ ப்ளஸ் 5. இது வரையிலும் சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 5 கூட்டணும். அடுத்தது 6னா a⁴ மைனஸ் 6a⁴ ப்ளஸ் 9a² மைனஸ் 2. இது வந்து என்னது? இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. இது தெரிஞ்சாவே இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி மாற்றிடலாம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நமக்கு ரெண்டுமே ப்ளஸில் கொடுத்துருந்தா நமக்கு மைனஸில் வரும் ஃபார்முலா. ஓகேங்களா? மைனஸ் ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் அடுத்தது ப்ளஸ் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வரும். நமக்கு ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் ஆன்சர் வந்து மைனஸ். அடுத்தது 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் இருந்தாலும் ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸு தான். அது ஃபார்முலா வந்து ப்ளஸ்ஸு தான். இங்கே மைனஸ் ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸு தான், மைனஸ் மைனஸ் இருந்தாலும் நமக்கு ப்ளஸ்ஸு தான் வரும். இது மூணுமே வந்து ப்ளஸில் வரும். மைனஸ் ரெண்டுமே 2 இடத்துலையும் மைனஸ் இருந்தால் ப்ளஸில் தான் வரும். மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸில் தான் வரும். 2 இடத்துலையும் ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபார்முலா மைனஸில் வரும். அடுத்த கொஸ்டின் எக்ஸோட மதிப்பு கொடுத்துட்டான் 3 ப்ளஸ் 2 √2. அப்போ √x மைனஸ் 1/√x மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. எக்ஸு கொடுத்துட்டு எக்ஸ் மைனஸ் 1/x மதிப்பு கேட்டாங்க. இப்போ √x மைனஸ் 1/√x மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. 2018 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கு வந்தால் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா இப்போ √x மைனஸ் 1/√xங்களா இந்த மாதிரி கேட்டால் என்ன ஃபார்முலானா நம்ம என்ன பண்ணோம்? அதாவது எக்ஸு அடுத்தது ப்ளஸ் 1/x மைனஸ் 2. ஓகேங்களா? அதுவே √x ப்ளஸ் 1/√xன்னு கேட்டால் இங்கே வந்து ப்ளஸில் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸு இங்கே வந்து மைனஸில் கேட்டால் மைனஸ் 2, அதே ப்ளஸில் கேட்டால் இங்கே ப்ளஸ் 2ன்னு போடணும். அவ்வளோதான். இப்போ எக்ஸோட மதிப்பு தெரியும். 1/xனால் நமக்கு என்ன தெரியும்? 3. இங்கே ப்ளஸ்ஸை வந்து என்னென்னு எழுதணும்? மைனஸ் 2 √2ன்னு எழுதணும். ஓகேங்களா? 1/x மதிப்பு நமக்கு வந்து இதுதான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ √(x) மதிப்பு 3 ப்ளஸ் 2 √2. அடுத்தது 1/x மதிப்பு என்ன பண்ணணும்? அப்படியே மைனஸில் எழுதணுமா? 1 மைனஸ் 2 √2 மைனஸ் 2ங்களா? இப்போ ப்ளஸ் √2 மைனஸ் 2 √2 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? இங்கே 3 3 கூட்டினா 6 மைனஸ் 2ன்னு இருக்குது. நமக்கு என்ன கிடைக்கும்? √4ன்னு கிடைக்கும். இதுக்கு ரூட் எடுத்தால் 2. அடுத்த கொஸ்டின் வந்து 2p ப்ளஸ் 1/p மதிப்பு 4னா pq ப்ளஸ் 1/8p³ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 2018 கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா 2p ப்ளஸ் 1/pன்ட்டு அதோட மதிப்பு வந்து 4. இதை வந்து என்ன பண்ணலான்னா நான் 2ஆல் வகுத்துக்கிறேன். 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்குன்னா
இந்த 2ஆல் வகுத்தா இந்த 2 கேன்சல் ஆயிரும், பி மட்டும் இருக்கும். ப்ளஸ் 1 இந்த பியை வந்து என்ன பண்ணுறோம், 2ஆல் வகுக்கும்போது 2 பின்னு வந்துருங்களா, ஈக்குவல் டு 4 2ஆல் வகுக்கும்போது 2. இப்போ இந்த டேர்மை ஃபுல்லாக நான் 2ஆல் வகுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, 2ஆல் வகுத்தா எனக்கு பி ப்ளஸ் 1/2 பியோட மதிப்பு 2ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட மதிப்பு என்ன தெரியும், a + b the whole cube minus 3ab into a + bன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதில் வந்து இப்போ பிரதியிட போகலாம். இப்போ ஏவுக்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கிறோம், பின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பிக்கு பதிலாக இது ஏனும் இது பின்னு எடுத்துக்கலாம். 1/2 பின்னு, பிக்கு பதிலாக 1/2 பி. இப்போ ஏக்கு பதிலாக பி, பிக்கு பதிலாக 1/2 பி. அப்போ ஏ கியூப்னா பி கியூபுங்களா, ப்ளஸ் பி கியூப் வந்து என்னது 1/2 கியூப் வந்து என்னது 8 இன்ட்டு பி கியூப். ஓகேங்களா, ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, ஏவுக்கு பதிலாக பி ப்ளஸ் பிக்கு பதிலாக 1/2 பி த ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக பி, பிக்கு பதிலாக 1/2 பி. அடுத்தது ஏ ப்ளஸ் பினா என்னது பி ப்ளஸ் என்ன வரும் 1/2 பின்னு வந்துருங்களா. ஓகே, இது வந்து ஃபார்முலாவில் இப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இங்கே பி கேன்சல் பண்ணிக்கலாம், 3/2ன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ பி கியூபு ப்ளஸ் 1/8 பி கியூபு எதுக்கு இப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பி கியூப் ப்ளஸ் 1/8 பி கியூபோட மதிப்பு தான் கேட்டிருக்கான். அதனால் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ பி ப்ளஸ் 1/2 பியோட மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நாம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், பி ப்ளஸ் 1/2 பியோட மதிப்பு 2. ஓகேங்களா, அப்போ 2 கியூப் வந்து என்னது 8ன்னு வந்துடும், மைனஸ் இங்கே 3/2ன்னு இருக்குது. பி ப்ளஸ் 1/2 பியோட மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க, பி ப்ளஸ் 1/2 பி 2ங்களா, 2. இப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 8 - 3 5ன்னு கிடச்சிரும். பி கியூப் ப்ளஸ் 1/8 பி கியூபோட மதிப்பு 5. ஓகேங்களா, இது 2018 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 1 + 1/x + 1 1 + 1/x + 2 இந்த மாதிரி வந்தால் இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது குறுக்கு பெருக்கல் எடுத்துட்டோமா, 1ஓட x + 1 பெருக்குனா x + 1 தான், 1 கூட்டணுமா x + 2ன்னு வந்துடும், / x + 1ன்னு வரும். இங்கே பெருக்கல், இங்கே என்ன வரும், x + 3/x + 2ன்னு இருக்கும். இங்கே x + 4/x + 3ன்னு இருக்கும். இங்கே x + 5/x + 4ன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் கேன்சல் ஆகுங்களா, இது கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற தொகுதியில் இருக்கிறதும் ஃபஸ்ட்டில் இருக்கிற பகுதியில் இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். x + 5 / x + 1. ஓகேங்களா, இதுதான் வந்து இதோட விடை. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, 1 / 1 பெருக்கல் 2 பெருக்கல் 3 ப்ளஸ் 1/2 பெருக்கல் 3 பெருக்கல் 4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம், பெருக்குனா 3 2 6ங்களா, ப்ளஸ் இங்கே வந்து 1/3 2 6 6 24ன்னு வரும். இங்கே 5 20 20 × 3 60ன்ட்டு வரும். அடுத்தது இங்கே 5 20 20 × 6 120ன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 120. இப்போ 120 இங்கே 120ன்னு வரணும்னா எதால் பெருக்கணும், நம்ம 20ஆல் பெருக்கணும். ஓகேங்களா, அப்போ 20ஆல் மேலேயும் பெருக்கணும். இங்கே 24 120ன்னு வரணும்னா 5 டைம். ஓகேங்களா, அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கணும். அடுத்தது இங்கே என்ன வரும், 2ஆல் பெருக்கணும் 120ன்னு வருங்களா, 2 ப்ளஸ் மேலே 1 மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு, 5 3 8 28/120ன்னு கிடைக்கும். இதை வகுக்கணும், வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குன்னா 7/30ன்னு வரும். ஓகேங்களா, 7/30ன்னு வரும். அவ்வளோதான், இது 2016 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும்னா, 1/2 பெருக்கல் 3 3 பெருக்கல் 4 அடுத்தடுத்த நம்பர் பெருக்கல் பலனாக இருந்தால் தொகுதியில் இதோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம அதாவது லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட்டு / லாஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் பெருக்கணும். ஓகேங்களா, லாஸ்ட் நம்பர் என்ன 10. ஓகேங்களா, மைனஸ் ஃபஸ்ட்டு நம்பர் 2 வகுத்தல் என்ன பண்ணணும், லாஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் பெருக்கணும். இப்போ 8 10லேருந்து 2 கழிச்சா 8, இங்கே வந்து 20ங்களா. இப்போ 4ஆம் வாய்ப்பாட்டால் அடித்தா 2 8 5 20 2/5ங்கிறது தான் விடை.
2018 கேட்டிருக்காங்க. அதாவது மேலே 1 வந்து கீழே அடுத்தடுத்த எண்கள் பெருக்கல் பலனாக வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும், வகுத்தால் லாஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் பெருக்கி போடணும். அடுத்த கொஸ்டின் எப்படின்னா 1 - 1/2 1 - 1/3 ஒன்றுலேருந்து 1/2 1/3 1/4 1/5ன்னு கண்டினியூவாக 1/100 எவ்வளோ நம்பர் போட்டாலும் சரி 1லேருந்து 1/2 3 4ன்னு அப்படி மைனஸ் பண்ணிகிட்டே வந்தால் 2021 கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணும். 2 - 1 இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டோமா 2 - 1 1/2ன்னு வந்துருங்களா பெருக்கல் இங்கே 2/3ன்னு வந்துடும். அடுத்தது 3/4ன்னு வந்துடும். ஓகேங்களா, இங்கே வந்து என்ன வரும் 99ன்னு வந்துடுங்களா 100 - 1 99/100ன்னு வந்துடும். இந்த எல்லா நம்பருமே வந்து என்ன ஆகும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு நம்பரும் இங்கே இருக்கிற தொகுதியில் இருக்கிற லாஸ்ட்டு நம்பர், அதாவது பகுதியில் இருக்கிற லாஸ்ட் நம்பரும் தொகுதியில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரும் தான் வரும். ஓகேங்களா, அப்போ 1/100ன்னு வரும். 1/100ன்ட்டு வரும். அடுத்த கொஸ்டின் 3/1², அதாவது தொகுதியில் என்னவா இருக்குது எல்லாமே ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. 19 வரைக்கும் 3 5 7 9 11 இந்த மாதிரி 19 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. கீழே 1² 2² 2 3 3 4 அடுத்து லாஸ்ட்டாக 9 10 வரைக்கும் இதோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. இது 2017 கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணணும்னா இது எப்படி மாற்றி எழுதலான்னா 1/1² மைனஸ் 1/ என்ன பண்ணலாம் 2². ஓகேங்களா, இதை வந்து இந்த மாதிரி எழுதலாம். இது குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். 2²னா 4 4 - 1 3 3/ என்ன வந்துருச்சு 1² 2² வந்துருச்சுங்களா. இதை வந்து இந்த மாதிரி எழுதலாம். ப்ளஸ்ஸு இதை எப்படி எழுதலாம் நம்ம, அதாவது 1/2² மைனஸ் 1/ என்ன பண்ணலாம் 3² எழுதலாம். ஓகேங்களா, இதை இந்த மாதிரி எழுதலாம். அடுத்தது 1/3² மைனஸ் 1/4² இந்த மாதிரி எழுதிட்டே போனால் லாஸ்ட்டாக 19 இருக்குங்களா. அப்போ 1/1² மைனஸ் 1/ என்ன பண்ணோம் 9² 9² மைனஸ் 1/10² அப்படின்னு வரும். ஓகேங்களா, லாஸ்ட்டாக இது எல்லா நம்பருமே கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட்டு நம்பரும் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்னது 1/1² 1/1 தான். ஓகேங்களா, 1/1² எழுதிக்கலாம் மைனஸ் 1/10². இது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ண என்ன கிடைக்கும் 100 மைனஸ் 1 டிவைடட் பை 100ங்களா. அப்போ 99/100ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 99/100 இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். இல்லையா மேலே ஒற்றைப்படை நம்பர் கீழே எல்லாமே 1 2 2 3 3 4 அந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட்டு நம்பரையும் எடுத்து எழுதிக்கணும். 1லேருந்து 1/10² மைனஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்த கொஸ்டின் இது வந்து 2021 கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்ட்லேயோ செகண்ட் பார்ட்லேயோ பார்த்துருப்போம். a/m ப்ளஸ் a/m அதை வந்து எப்படி எழுதலாம் 2 × a/mன்னு எழுதுவோமா. a/mஐயும் a/mஐயும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2 × a/mன்னு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம் இங்கே எத்தனை டைம் இருக்குது 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 6 டைம் வந்து 999 இருக்குங்களா. அப்போ 6 பெருக்கல் 999 வெளியே எடுத்துக்கலாம் காமனாக. ரிமைனிங் என்ன இருக்கும் 1/7 ப்ளஸ் 2/7 ப்ளஸ் 3/7 ப்ளஸ் 4/7 ப்ளஸ் 5/7 ப்ளஸ் 6/7ன்னு இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்ணணும் 6 × 999 பகுதி எல்லாம் சேமாக இருந்தால் தொகுதியை கூட்டிக்கணும். அப்போ கீழே வந்து 7 மேலே வந்து என்னது 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. ஓகேங்களா, 6 இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் இது எல்லாத்தையும் கூட்டணும் 21ன்னு வரும். 21/7ன்னு வந்துடும். இப்போ 999ஓட நம்ம என்ன பண்ணணும் இந்த 6 பெருக்கணும். 6 பெருக்கிட்டோமா நமக்கு என்ன கிடைக்குன்னா 5994ன்னு கிடைக்கும். 21/7. ஓகேங்களா, இப்போ இந்த 7ஆம் வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணணும். நம்ம இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா
இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே வெளியே எடுக்கும்போது இங்கே ப்ளஸ்ஸுன்னு தான் நம்ம போடணும். ஓகேங்களா, அங்கே ப்ளஸ்ஸுன்னு தான் போடணும். ப்ளஸ் போட்டால் இப்போ 5994 ப்ளஸ் 21/7. இது வகுத்தமாக நமக்கு என்ன கிடைக்கும்? 3×21. அப்போ 5994×3 ஓகேங்களா, இதுதான் வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. 2021 கேட்டிருக்காங்க. இது நம்ம 999 × 1/7. இதை குறுக்கு பெருக்கல் கலப்பு பின்னமாக இருக்குது. குறுக்கு பெருக்கல் பண்ணி நம்ம 7ஆல் 999 பெருக்கி இது 1 கூட்டி /7ன்னு போடுவோமா? அதுக்கு பதிலாக நம்ம 6 டைம் 999 வெளியே எடுத்துட்டு 6 பெருக்கல் 999 இங்கே என்ன கிடைக்கணும்? ப்ளஸ். இது கலப்பு பின்னமாக இருக்குது, அதனால் இங்கே ப்ளஸ்ஸு போடணும். ஓகேங்களா, இங்கே ப்ளஸ் போடணும். ஏன்னா இந்த 1ஓட இதை கூட்டணும் இல்லைங்களா? இந்த ப்ளஸ்ஸு இங்கே வந்தது காரணம் இங்கே கலப்பு பின்னம் தான். ஓகேங்களா, கலப்பு பின்னம். அதே நார்மலாக தகாபின்னம் அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? காமனாக வெளியே எடுத்துகிட்டு இங்கே பெருக்கல் போடுவோம். இங்கே கலப்பு பின்னம் இருந்ததுனால நம்ம ப்ளஸ் போடணும். லாஸ்ட்டாக நமக்கு 5997ன்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 30வது. இந்த மாதிரி 1/1 + √2, அடுத்தது 1/√2 + √3, √3, √4, √99, √100 இந்த மாதிரி இருந்தால் எப்படி போடணுன்னா, 2019 கேட்டிருக்காங்க. லாஸ்ட் வேல்யூலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, லாஸ்ட் என்னது? √100 மைனஸ் ஃபஸ்ட்டு 1. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு, இது லாஸ்ட்டு. இப்போ √100க்கு ரூட் எடுத்தோமா 10 - 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். 9 தான் விடை. அடுத்த கொஸ்டின் 1/√9 - √8, அதாவது ரிவேர்ஸில் இந்த மாதிரி ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது? மைனஸ். கீழே மைனஸில் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டிக்கணும். ஓகேங்களா, இங்கே எப்படி போட்டோன்னா 1 ப்ளஸில் வந்துருச்சு. ஓகேங்களா, அங்கே எல்லாமே ப்ளஸில் வந்தால் மைனஸ் பண்ணணும். எல்லேருந்து எஃப்பை கழிக்கணும். இங்கே என்ன வந்திருக்கு? மைனஸில் வந்திருக்கு. மைனஸில் வந்தால் ரெண்டையும் கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டு என்னது? √9ங்களா. அடுத்தது லாஸ்ட்டு √4. இப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 9க்கு ரூட் எடுத்தால் 3, 4க்கு ரூட் எடுத்தால் 2, அப்போ 5. ரெண்டையும் கூட்டினா நமக்கு ஆன்சர் 5. இதோட மதிப்பு 5. இந்த மாதிரி கொடுத்துட்டு கேவோட மதிப்பு என்னான்னு கேட்டாங்களா? என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு என்னது? இந்த a + b/c, b + c/a, c + a/b இது எல்லாமே எதுக்கு சமமாக? கேவுக்கு சமன்ட்டாங்க. அப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து கேவுக்கு ஈக்குவல் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ a + b என்ன வரும்? b/c = என்னது? k. இப்போ a + bயோட மதிப்பு என்னது? இங்கே k, இந்த c இங்கே வந்தால் பெருக்கல் வந்துருமா? kcன்ட்டு. அடுத்தது என்னது? b + c/a = kங்களா. அப்போ b + c = ka. அடுத்தது c + a/b = k. அப்போ c + a = bk. kb bk எப்படினாலும் எழுதலாம். ஓகேங்களா, akன்னு எழுதலாம், ckன்னு எழுதிக்கலாம் அதை, kca. இப்போ a + b, b + c, c + a இதோட மதிப்பு நமக்கு தெரியும். இதுலேருந்து என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையுமே கூட்டலாம். இது ஈக்குவேஷன் 1, 2, இது 3ன்னு எடுத்துகிட்டு இது 3ஐயுமே கூட்டணும். ஓகேங்களா, கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த மாதிரி தனித்தனியாக கூட்டிக்கணும். a + b இருக்குது, இங்கே b + c இருக்குது, அடுத்தது c + a இருக்குங்களா. இங்கே என்ன இருக்குது? kc + ka + kbங்களா. இந்த மாதிரி இருக்குது. இதில் என்ன இருக்குது? a b c எல்லாமே 2 டைம் இருக்குங்களா. அப்போ 2a + 2b + 2cன்னு இருக்கும். அப்போ 2 காமனாக வெளியே எடுத்துட்டோமா a + b + cன்னு இருக்கும். இங்கே கேவை காமனாக வெளியே எடுத்துட்டா a + b + cன்னு இருக்கும். இந்த a + bயும் இந்த a + b + cயும் கேன்சல். அப்போ கேவோட மதிப்பு 2. ஓகேங்களா, கேவோட மதிப்பு 2. இது குரூப் 2ல் 2018 கேட்டிருக்காங்க. இப்போ 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. a + 1/p மதிப்பு 1, b + 1/c மதிப்பும் 1. அப்படின்னா c + 1/a மதிப்பு 1 ஆனது
ஈக்குவல் டு எவ்வளோ மதிப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் ஒன்றுனா இதுவும் ஒன்று தான் வரும். அதை வச்சு ஒரு ஆன்சர் போட்டுடலாம் நம்ம. அதோட மதிப்பும் ஒன்று தான் அப்படின்னு 1 ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் வந்து ஏவே 1 தான் கொடுத்துருக்காங்க, அது போட்டுடலாம். ஆனால் ப்ராப்பராக எப்படி போடணுன்னா, நமக்கு தேவை சியோட மதிப்பு 1/ஏவோட மதிப்பு வேணும். அது ரெண்டையும் கூட்டினா என்ன மதிப்புன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ 1/ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இதுலேருந்து. இப்போ ஏவோட மதிப்பு ஏ ப்ளஸ் 1/பியோட மதிப்பு 1ங்களா? இதுலேருந்து ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். -1/பின்னு வந்துருங்களா? அப்போ ஏவோட மதிப்பு b - 1/b. ஓகேங்களா? இப்போ ஏவோட மதிப்பு இதுன்னு தெரியும். நமக்கு தேவை 1/ஏ. 1/ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், இதை தலைகீழாக எடுத்து எழுதணும். b/b - 1ன்னு. ஓகேங்களா? அப்போ 1/ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஏன்னா c + 1/a தானே கேட்குறாங்க. அப்போ சியோட மதிப்பு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், 1/cயோட மதிப்பு 1ங்களா? 1/c வந்து வச்சுட்டு இந்தாண்ட +b இந்தாண்ட வந்தால் -b ஆகிடும். இப்போ சியோட மதிப்பு என்னென்னா தலைகீழாக எடுத்து எழுதணுங்களா? அப்போ 1/1 - bன்னு எழுதலாம். ஓகேங்களா? இதை தலைகீழாக எழுதணும். அடுத்தது c + 1/aவோட மதிப்பு தான் என்னான்னு கேட்குறாங்க. அப்போ சியோட மதிப்பு 1/1 - b ப்ளஸ் 1/ஏவோட மதிப்பு என்னது, b/b - 1. ஓகேங்களா? இப்போ பகுதி 2 சேமாக இருந்தால் நம்ம மேலே இருக்கிற தொகுதியை கூட்டிக்கலாம். இங்கே 1 - bக்குது, இங்கே b - 1க்குது. இதில் மைனஸை காமனாக வெளியே எடுக்கலாங்களா? மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்குன்னா, இங்கே 1/1 - b இருக்குது. இங்கே மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோமா +1 -1 +1 ஆயிரும், +b -b ஆகிடும். அப்போ 1 - b/ கீழே பகுதி வந்து என்ன இருக்குது, 1 - bங்களா? 2 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 1ன்னு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? நமக்கு ஆன்சர் 1. இதோட மதிப்பு 1, இதோட மதிப்பு 1னா இதோட மதிப்பு 1 தான். ஆனால் எப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி போடணும். அடுத்த கொஸ்டின் 100 - 1 100 - 2 எக்ஸெட்ரா 100 + 1 100 + 2 100 + 3 இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதோட மதிப்பு நம்ம 0 தான் போடணும். எப்படின்னா 100 - 1 100 - 2 லாஸ்ட்டாக என்ன வரும், 100 - 100ன்னு வரும். அதுக்கு அடுத்தது 100 + 1 அந்த மாதிரி வரும். இப்போ 100 - 100 இந்த என்னது 0ன்னு வந்துடும். அப்போ 0வோட எந்த டேர்ம் இருக்குனாலும் நமக்கு ஆன்சர் 0 தான். 2023 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து 2016 கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி வந்தால் இது குறுக்கு பெருக்கல் பண்ணி போட்டால் லேட் ஆகும். என்ன பண்ணுன்னா 1 2 எத்தனை 1 இருக்குது, 1 2 3 4 5 டைம் 1 இருக்குது. ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கிறது என்ன, 2/3ங்களா? அந்த 2 3 பகுதியில், அதாவது தொகுதியில் இருக்கிறத ஃபஸ்ட்டும் பகுதியில் இருக்கிறது ரெண்டாவதும் எழுதிக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இதில் அப்படியே அடுத்தடுத்த நம்பராக கூட்டி நம்ம 5 டைம் எழுதணும். ஏன்னா 1 2 3 4 5 டைம் இருக்குது. 1 2 3 4 5 1 இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், 2 3 கூட்டினா 5. ஓகேங்களா? 5 3 கூட்டினா 8, 8 5 கூட்டினா 13, 13 8 கூட்டினோமா 21, 21 13 கூட்டினோமா 34. ஓகேங்களா? இப்போ 2/3 அப்படியே எழுதிட்டோம். அதுக்கப்புறம் எத்தனை டைம் கூட்டி போட்டிருக்கோம், 5 டைம் போடணும். 1 2 3 4 5 1ங்கிறதுனால 1 2 3 4 5 டைம் கூட்டி போட்டிருக்கணும். ஓகேங்களா? இப்போ விட என்னன்னா லாஸ்ட் நம்பர் என்ன, 34 வகுத்தல் அதுக்கு முன்னாடி நம்பரு 21. 34/21ங்கிறது தான் விடை. ஓகேங்களா? இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. அடுத்தது இங்கே வந்து 1 1ன்னு இருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுட்டோம். அடுத்தது இங்கே 2 2ன்னு இருந்தால் எப்படி போடணுன்னு பார்க்கலாம். அடுத்த கணக்கு இங்கே வந்து 2 2 2ன்னு இருந்தால் எந்த மாதிரி போடணுன்னா, எத்தனை டைம் இருக்குது, 1 2 3 4 டைம் 2 இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது 3/2 லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்குவோமா. அதுக்கப்புறம் 4 டைம் கூட்டி போடுவோம். 1 1ன்னு இருந்தால் 3 2 கூட்டினா 5, 5 2 கூட்டினா 7 அப்படி போடுவோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, நம்மளுக்கு இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இதோட 2 பெருக்கிக்கணும். ஓகேங்களா? இந்த 2ஓட 2 பெருக்கிட்டா 4. ஓகேங்களா? 4 3 கூட்டினோமா 7. இப்போ டைரெக்டாக நம்ம 2 கூட்டல, லாஸ்ட்டாகிற நம்பரோட 2 2 பெருக்கி நம்ம கூட்டிக்கணும். அடுத்தது இதோட என்ன பண்ணணும், 2 பெருக்கணும். 2 பெருக்கினா 14, 14ஓட 2 கூட்டிக்கிட்டால் என்ன வரும், 16.
ஓகேங்களா? 16ஓட 2 பெருக்கணுமா 32. 32ஓட இந்த 7 கூட்டிக்கணும். 32ஓட 7 கூட்டினோமா 39. அடுத்தது 39 2ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? 39 2ஆல் பெருக்கணுமா 9 2 18, ரிமைனிங் 1 3 2 6 1 7 78. 78ஓட இந்த 16 கூட்டிக்கணும். ஓகேங்களா? 16 கூட்டினோமா நமக்கு 94ன்னு கிடைக்கும். இப்போ இந்த கொடுத்துருக்கிறது 3/2 போட்டிருந்தோம். அடுத்தது 1 2 3 4 டைம் கூட்டி போடணும். 1 2 3 4 டைம் போட்டாச்சு. இப்போ ஆன்சர் என்ன? 94/39. லாஸ்ட் நம்பர் வகுத்தல் அதுக்கு முன்னாடி நம்பர். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். இந்த 2019 கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு இதுன்னு கொடுத்துட்டாங்க. இதோட இதில் எது சரியானது, எந்த ஈக்குவேஷன் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட மதிப்பு கேட்கல, நமக்கு என்ன அது ஈக்குவேஷன் வடிவில் கேட்குறாங்க, சமன்பாடு வடிவில். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே எக்ஸோட மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1 + 1 இந்த மதிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் என்ன பண்ணுறோம், இந்த 1 டிவைடட் பை இந்த மதிப்பு இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதோட மதிப்பை எக்ஸுன்னு எடுத்துருக்குறோம். அப்போ 1/xங்களா? இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணனா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1/x. ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ இப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு இருக்குங்களா? இந்த எக்ஸ் இங்கே வரும்போது என்னவோம்? x² வரும். x² ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. சமன்பாடு எப்படி உருவாக்கலாம்னா x², இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கே வரும்போது -x, இந்த +1 இந்தாண்டு வந்தால் -1 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் டி தான் ரைட்டாக இருக்கும். x² - x -1 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இந்த சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 4 வரைக்கும் 37 மாடல் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டன் நிறைய போடுங்க. அடுத்தது 5வது பாட்டு போட போகிறேன். ஒரு நாள் 2 நாள் டிலே ஆனாலும் கண்டிப்பாக நான் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் வைஸாக, எல்லா டாபிக் வைஸாக எல்லா கொஷினும் எல்லா மாடலுமே நடத்திடுவேன். என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.